ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12th பொது தமிழில் இயல் 2ல் நெடுநல் வாடை அப்படின்ற லெசன் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸில் பாருங்கள், நுழையும் முன் அப்படின்ற பாக்ஸில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஐப்பசி அடைமழை கார்த்திகை கனமழை என்பது சொலவடை. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு இப்போது ரீசெண்ட் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லலாம் பழமொழிகளை கேட்குறத விட இந்த மாதிரி சொலவடைகளை தான் அதிகமாக கேட்குறாங்க. பிகாஸ் பழமொழிங்கிறது ஒரு முன்னோர்கள் சொன்னது அப்படியே இருந்த மாதிரி தான் இருக்குது. சொலவடைங்கிறது காலத்து காலம் மாறிக்கிட்டே இருக்குது. பழமொழிங்கிறது மேக்ஸிமம் பாசிட்டிவான விஷயங்கள் தான் இருந்த மாதிரியே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவும் நெகட்டிவும் சேர்கிற மாதிரி பெருசாக இருக்காது. நம்ம பார்த்தோன்னே கெஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சொலவடை அப்படி இருக்கிறது இல்லை. பாசிட்டிவான ஒன்று இருக்கும்போது கூடவே நெகட்டிவான ஒரு கட்டட்டும் அதில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சொலவடைகள்ங்கிறது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிஎன்பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? ஐப்பசி அடமலை, அ கார்த்திகை கனமலை, க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு தெரியும் சங்க காலத்தில் வாழ்ந்தவங்க நிலத்தை 5 திணையாக பிரித்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு 5 வகை திணைகளாக பிரிச்சிருந்தாங்க. அந்த 5 வகை திணைகளுக்கும் கருப்பொருள், ஊரிப்பொருள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. முதல் பொருள்லாம் இருந்துச்சு. முதல் பொருளை பொறுத்த வரைக்கும் சிறுபொழுது, பெரும்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருந்தாங்க. அதில் பெரும்பொழுதில் அந்த ஒரு வருஷத்தை 6 பகுதியாக பிரித்து 2 மாதம் ஒரு பருவ காலம் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த நெடுநல் வாடையை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பருவகால நூலாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா என்ன பருவம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஐப்பசி கார்த்திகை சேர்ந்த கூதிர் பருவம் அப்படின்ற ஒரு காலத்தில் நடந்த ஒரு கதையை தான் இது நமக்கு நூல் ஃபுல்லாக சொல்லுது. இப்போ நம்ம அந்த பருவங்கள் 6ஐயும் பார்த்துடலாம். அந்த 6 பெரும்பொழுதுகளையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், கார்த்திகையிலேருந்து ஆரம்பிக்குது, கார்காலத்திலேருந்து ஆரம்பிக்குது. கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், 6 பெரும்பொழுதுகள் இருக்குது. ஃபஸ்ட்டு கார்காலம் ஆரம்பிக்கிறது ஆவணி மாதத்துலேருந்து, ஆவணி, புரட்டாசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐப்பசி, கார்த்திகை அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வரும். உங்களுக்கு அந்த 12 மாதங்களும் தெரிஞ்சது தானே, அப்படின்னு நீங்கள் வரிசையாக அதை எழுதிடலாம். இப்போ இதை ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஹிண்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். கார்காலம் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது, ஆவணி மாதத்தில் ஆரம்பிக்குது. நீங்கள் எல்லோரும் இந்த படம் பார்த்துருப்பீங்க, விமல் நடித்த களவாணி அப்படின்ற படத்தில் சரண்யா மேடம் ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஆடி முடிஞ்சு ஆவணி வந்தால் என்னோட மகன் டாப் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அதை தான் நம்ம இந்த ஷார்ட்கட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், ஆவணி மாதம் டாப் ஆகி ஒரு கார் வாங்கிட்டாங்க, கார்காலம். சரிங்களா? இனிமேல் ஒரு சின்ன ஹிண்ட் வச்சு தான் ஞாபகம் வச்சுக்கிறோம். நீங்கள் இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 அந்த பெரும்பொழுதுகளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதம் கார்காலம் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் தெரிஞ்சால் அந்த 12 மாதத்தையும் வரிசையாக நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ வாங்க அடுத்த லெசனுக்குள்ளே போகலாம். இப்போ பாடல் பாருங்கள். இப்போது இந்த நெடுநல் வாடையை பொறுத்த வரைக்கும் முல்லை திணை தான். முல்லை திணையில் நடக்கிற விஷயங்கள் தான் இந்த நெடுநல் வாடையில் வருது. சரிங்களா? இப்போ பாடலை பார்க்கலாம். வையகம் பணிப்ப வளநேர்பு வளையி பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தென்ன. வையகம்னா உலகம், பணிப்பன்னா குளிர, வளநேர்வுனா வலப்பக்கமாக வளைந்து, பொய்யா வானம் அதாவது பொய்யா வானம், பொய்த்த வானம்னா என்னதுன்னா, பொய்த்த வானம் அப்படிங்கும்போது மலைமேகமாக வந்த மாதிரி இருக்கும், ஆனால் மழை பெய்யாது. இது பொய்யா வானங்கும்போது மலைமேகமாக இருக்குது, கண்டிப்பாக மழை பெய்யுது போது. அந்த மாதிரியான மேகம் புது பெயல், புது மழையே பொழிகின்றது. சரிங்களா? இதான் ஃபர்ஸ்ட் 2 லைனு. ஆர்களி முனையி கொடுங்கோல் கோவலர். இந்த லைன் மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, ஆர்களினா வெள்ளம், முனையினா தரையில் இருக்க பள்ளங்கள்லாம் இருக்கிற முனைகளை முட்டி அது அந்த பள்ளத்தில் அந்த மழை நீரோட வெள்ளம் தேங்குது. அப்படி தேங்கும்போது கொடுங்கோல் கோவலர். கொடுங்கோல்னோன்னா நம்ம கொடுங்கோல் ஆட்சி செய்கிற மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடக்கூடாது. இங்கே பொறுத்த வரைக்கும் கொடுங்கோல்ங்கிறது கோவலர்கள் வச்சிருக்கிற கம்பு. இந்த ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறதுக்காக அவங்க வச்சுருப்பாங்கல்ல, அந்த கம்பை தான் கொடுங்கோல்னு சொல்கிறாங்க. அதுங்களுக்கு அதை அடிக்கிறது ஒரு துன்ப செயல் மாதிரி தானே அதுங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் கொடுங்கோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கொடுங்கோல் கோவலர் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். மழை பெஞ்சோன்னே ஏருடை இனநிறை வேறுபுலம் பரப்பி. ஏருடைனா ஏறுனா ஏறு தழுவுதல், உங்களுக்கு தெரிஞ்சது தானே. காளை, எருது இதெல்லாம் வீர விளையாட்டில் யூஸ் பண்ணுவாங்க முல்லை நிலத்தில். அந்த ஏறு தான். ஏறுங்கும்போது அந்த காளை, எருது அந்த 2 விலங்குகள், அது கூட இனநிறை, அது கூட இருக்கிற இனநிறை ஆணிறை, பசுக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வேறு ஒரு நிலத்துக்கு
மாற்றுறாங்க மேடான நிலத்துக்கு. எதுக்காகனா இங்கே மழை வந்து இருக்கிற பள்ளத்துலலாம் வெள்ளம் நிறைஞ்சிருக்கு, அதனால் வேற ஒரு நிலத்துக்கு மாற்றுறாங்க. அப்படி மாற்றும்போது புலம்பெயர் புலம்பொடு கலங்கி கூடல், அப்படி புலம்பெயர்றாங்க, இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்றாங்க. அப்போ புலம்பிக்கிறாங்க, நான் இருக்கிற இடத்த விட்டு போகிறோமே அப்படின்ற ஒரு ஃபீலிங்னால புலம்புறாங்க, புலம்பி கலங்கி போகிறாங்க. சரிங்களா? நீடு இதழ் கண்ணி நீர் அலை கலாவ. நீடு இதழ்னா நீண்ட இதழ்களை உடைய முல்லை நிலத்துக்கான மலர் என்னன்னு கேட்டிங்கன்னா காந்தல் மலர். சரிங்களா? அந்த காந்தல் மலர் தலையில் சூடுறது, அந்த காந்தல் மலரை அந்த கோவலர்கள்லாம் வந்து தலையில் சூடுவாங்க. கண்ணினா தலையில் சூடுவது. அந்த தலையில் சூடி அந்த மலர் வந்து இந்த வெள்ளை நீர்லாம் பட்டு கசங்கி போகுது. சரிங்களா? அதை தான் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் லைனு, மெய்கொள் பெரும்பனி நலிய, அதாவது இந்த மழை பெஞ்சி அவங்களோட மெயினாக உடல் வந்து ரொம்ப குளிருது. சரிங்களா? மெய் கொண்ட உடல் கொண்ட பெரும் பனிங்கும்போது குளிர், அந்த குளிர் நலிய குறைய பலருடன் கைகொள், பலரோடு கைகோர்த்து கொண்டு கொல்லியர், கொல்லியர்னா நெருப்பு. சரிங்களா? கொல்லின்னு நம்ம முன்னாடிலாம் சொல்லுவோம்ல, நெருப்பு. சரிங்களா? அந்த நெருப்பை வச்சு எல்லாரும் பலரோட கை கோர்ந்து அந்த நெருப்பை குறைக்கணும், குளிரை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ கவல் புடையு நடுங்க, கவல்னா அவர்களுடைய கன்னம். சரிங்களா? அதுக்கு ட்ரை பண்ணும்போது அவங்களோட கன்னம்லாம் நடுங்குது. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கு அந்த நெடுநல்வாடையில் சொல்கிற அந்த கூதிர் பருவ கிளைமேட். ஓகேங்களா? இது மனிதர்களுக்கு, அங்கே இருக்க கோவலர்களுக்கு இருக்கு. அடுத்த விலங்குகள் என்ன செய்யுதுன்னு பாருங்க. அந்த கிளைமேட்ல மா மேயல் மரப்ப, மானா உங்களுக்கு தெரியும் விலங்குகள், சாரி, மா மேயல் மரப்ப. ஓகேவா? மா மேயல்னா மானா உங்களுக்கு தெரியும் விலங்குகள், மேய்ச்சலை மறக்குது. மந்தி கூரை, மந்தினா குரங்கு. சரிங்களா? குரங்கு, கூரை அப்படின்னா நடுங்க, குரங்கு நடுங்குது. பறவை படிவன வீழ, மரத்தில் இருக்கிற பறவைகள் எல்லாம் கீழே விழுந்து படியுது. கறவை கன்றுகோள் ஒளிய, கறவை இனம்னா நம்ம ஆடு மாடுலலாம் அந்த கன்றுகள் இனம்ல, பசுக்கள் அந்த மாதிரி இதெல்லாம் கன்றுகளுக்கு பால் கொடுக்காம தவிர்க்குது. சரிங்களா? அந்த கிளைமேட்னால இப்படி தவிர்க்கிற அளவுக்கு கடிய வீசி, கடின்னா உங்களுக்கு தெரியும் தானே, உரிச்சுடரில் சாலதவ கடி, அந்த இதில் கடினா மிகவும் அதிகமாக வீசுது. என்ன குளிர்காற்று வீசுது. அந்த குளிர்காற்று எப்படி இருக்குதுன்னா குன்று குளிர் பண்ண கூதிர் பானால், அங்கே இருக்க மலைகளே குளிர்ற அளவுக்கு வீசுது. அந்த கூதிர் காலம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான் அந்த பாடலை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ஒரு 2 லைன் கொடுத்து அதில் இருக்க மீனிங் கேட்டாங்கன்னா சொல்ல தெரியணும். அதனால தான் இந்த லைனை வாசி உங்களுக்கு மீனிங் நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த பாருங்க, இந்த பாடல் வந்து எந்த வகை பாவினால் ஆனது? நேரிசை ஆசிரியப்பா. சரிங்களா? உங்களுக்கு தெரியும் நம்மளோட 10 பாட்டு நூல்கள் அப்படின்னாலே எல்லாமே ஆசிரியப்பால சேர்ந்தது தான். நெடுநல்வாடையும் 10 பாட்டில் உள்ள ஒன்று தான். ஸோ இது வந்து நேரிசை ஆசிரியப்பா. சரிங்களா? 14 மேற்கணக்கு நூல்கள் அனைத்துமே ஆசிரியப்பால சேர்ந்தது தான். அடுத்து சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கிற வித்தியாசமான சொற்களுக்கெல்லாம் பொருள் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், மற்றெல்லாம் பார்த்துக்கிடுவீங்க. கண்ணி அப்படின்னா தலையில் சூடும் மாலை, கவுள் அப்படின்னா கன்னம். சரிங்களா? அடுத்த பாருங்கள், இந்த பாடல் எந்த வகை திணையில் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வாகை திணை. சரிங்களா? வாகை திணைன்னா தெரியும், நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே வாகை சோடவா படம் கூட நம்ம பார்த்துருப்போம். வெற்றி பெற்ற அரசர்கள் வீரர்கள் வந்து வெற்றியை கொண்டாடுறதுக்காக தலையில் வாகை மலரை சூடியிருப்பாங்க. அந்த வாகை மலர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு பார்க்கலாம். ஏன்னா இப்போ கொஸ்டின்ஸில் அதுவும் கேட்குறாங்க. வெறும் மலரை கேட்காம இந்த மாதிரி இருக்கிற மலர் என்ன, இந்த மலர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாகை மலரை பொறுத்த வரைக்கும் மங்கிய வெண்ணிறத்தில் இருக்கும், கொத்து கொத்தாக போகும். சரிங்களா? இதில் நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு திணை பார்த்தோம். இப்போ துறை எந்த துறை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கூதிர் பாசறை. இப்போ தான் பார்த்தோம் கூதிர் பருவம், அதுதானே இந்த நெடுநல்வாடையோட காலம்னு பார்த்தோம். அந்த கூதிர் பாசறைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கூதிர் பாசறைங்கிறது குளிர்காலத்தில் உள்ளது. அந்த ஐப்பசி கார்த்திகை பார்த்தீங்களா, மழைக்காலம். அந்த டைமில் வந்து போருக்காக போவாங்க. அரசர்கள் போகும்போது மழை அதிகமாக இருக்கும், குளிர் அதிகமாக இருக்கும். அதனால் மேற்கொண்டு அவங்களால போக முடியாது. ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சின்ன
பட்டறை மாதிரி போட்டு அப்படியே அங்கே இருந்துக்கிடுவாங்க. அந்த நைட் நேரத்தில் அங்கே இருந்துக்கிடுவாங்க. அதுக்கு பேர் தான் கூதிர் பாசறை. சரிங்களா? நெக்ஸ்ட் அந்த பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க, அதை வாசி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இலக்கண குறிப்பு. சரிங்களா? இலக்கண குறிப்பு பாருங்கள். வளை ஈ சொல்லிசை அளபடை. அளபடையை பொறுத்த வரைக்கும் 3 இருக்குது. செய்யுளிசை, 6 இசை நிறை, இன்னிசை, சொல்லிசை அப்படின்னு சொல்லிட்டு 3 அளபடைகள் இருக்குது. இது எப்படி பார்த்துக்கலாம்னா, செய்யுளிசையை பொறுத்த வரைக்கும் 2 அசையில் தான் வரும். படா, தொடா, உலார் அந்த மாதிரி 2 அசையில் வரும். சரிங்களா? இன்னிசையை பொறுத்த வரைக்கும் 3 அசைகளில் வரும். கெடுப்பதுவும் கொடுப்பதுவும் அந்த மாதிரி வர்றது இன்னிசை. சொல்லிசையை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வர்றது இந்த ஈனு முடியும். அது வந்து ஒரு பெயர் சொல்ல ஒரு வினையாக மாற்றி காட்டுற மாதிரி. சரிங்களா? வினையாக மாற்றி அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும். வளைங்கிறது அதனால சொல்லிசை அளபடை. சரிங்களா? ஈனு வந்துட்டாலே சொல்லிசை அளபடை. நெக்ஸ்ட்டு பொய்யா, ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம். யா வேர்டு கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது, அதனால ஈர்கட்ட. பொய்யா, பொய்க்கும் ஆப்போசிட்டில் பொய்யா, அதனால எதிர்மறை பெயரச்சம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொய்யா அப்படின்ற வேர்டுக்கு அடுத்து ஏதாவது ஒன்று சேர்த்திங்கன்னா பொய்யா விளக்கு. அது ஏதோ ஒரு விஷயத்தோட பெயர், பொருள் பெயரோ காலப்பெயரோ ஏதோ ஒரு பெயரை தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அதனால பெயரச்சம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, புது பெயல், கொடுங்கோல். இது 2ம் பண்பு தொகை. கொடுங்கோல் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கொடுமைக்கோள் அப்படிங்கிறதுனால பண்பு, அது ஒரு பண்பை குறிக்கிறதுனால பண்பு தொகைன்னு சொல்லிடலாம். ஆனால் புது பெயல் அப்படிங்கும்போது பண்பு தொகை அப்படிங்கும்போது டக்குன்னு டவுட் வந்துடும். அதுவும் பண்பு தொகை தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புதுமை ப்ளஸ் பெயல். சரிங்களா? புதுமை, மை விகுதி வருது பார்த்தீங்களா, அதனால பண்பு தொகை தான். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அடிக்கடி பார்த்து வச்சுக்கோங்க, அங்கே எக்ஸாம் ஹாலில் குழப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்கள், பகுபத உறுப்பிலக்கணம். கலங்கி, கலங்கு குட்டல் ஈ. கலங்குங்கிறது பகுதி, ஈங்கிறது நமக்கு தெரிஞ்சே தான் வினையச்சம். சரிங்களா? ஈ உ இந்த 2ம் வினையச்சம். ஓகேவா? நெக்ஸ்ட் புணர்ச்சிகள் பார்க்குறோம். இன நிறை, இனம் குட்டல் நிறை. மேன வந்துட்டுனாலே அதுக்குன்னு ஒரு விதி இருக்குது. மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பமும். அப்படின்னா இந்த இம் கெட்டு போயிடும், இன நிறைன்னு இருக்கும். அந்த இன ஆன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உயிரீறு அடுத்த வர்ற மொழியோட ஒன்றிணைந்து கொள்ளும். இன நிறை அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுதான். சரிங்களா? இது பாருங்கள், புது பெயல், புதுமை கூட்டல் பெயல். சரிங்களா? இப்போ தான் பார்த்தோம் பண்பு தொகையில் மை விகுதி வச்சு. ஸோ அதுக்கான விதி ஈறு போதல் படி மை கெட்டு புது கூட்டல் பெயல்னு மாறிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேச தேபன்னு வறுமொழியில் வந்துடுச்சுனாலே அதுக்கு ஒரு விதி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன். உயிர்னா இங்கே நிலைமொழியில் தூ ஊருக்கு பார்த்தீங்களா, இந்த ஊ தான் உயிர் முன். கேச தேப வறுமொழியில் இருக்க இந்த ப. சரிங்களா? இது மிகும். ஸோ பேன் இருக்குது, அது மிகுந்து இப்புன்னு இடையில புதுசாக உருவாகிறது. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்த இந்த நூலை பற்றின விஷயம் கொடுத்துருக்குறாங்க, அதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நூலை பொறுத்த வரைக்கும் இந்த நூலோட தலைவர், பாட்டுடைய தலைவர் நம்மளோட மன்னர் பாண்டியன் நெடுஞ்செழியன். சரிங்களா? நூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை கணக்காயர் மகனார் நக்கீரனார். ஓகேங்களா? ஓகே, இதுவும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்லலாம் நக்கீரர் இந்த மாதிரி மட்டுமே பேர் கொடுத்தாங்க. இப்போ அவங்களோட முன்னாடி இருக்க அந்த அவங்களோட அப்பா பேர் அந்த இதையும் சேர்த்தே நமக்கு எக்ஸாமில் இப்போ கேட்குறாங்க. மதுரை கணக்காயர் மகனார், மதுரை பொன்மணிகனார் மகனார், இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. அதையும் நீங்கள் சரியாக பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த நெடுநெல் வாடையோட நூல் அடி 188. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நூல் நம்ம பார்த்தோம், ஆசிரியர் பாவால் இயற்றப்பட்டது தான். இந்த பாடலோட பெயருக்கான காரணம் அதுக்கடுத்து கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்னோம் கூதிர் பாசறை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அரசர் இந்த போர் போகும்போது அதுக்காக அந்த குளிர்காலத்தில் வெளியே தங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லி, இந்த குளிர் நேரத்தில். அப்போ அந்த அரசருக்கு அந்த குளிர் காற்று மக்களை காப்பாற்ற போகிறோம் அப்படின்ற ஒரு ரீசன்னால அது ஒரு நல்ல காட்சியாக இருக்குது. சரிங்களா? பட் ஆனால் அந்த அரசரை பிரிஞ்சிருக்கிற அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்களா அரசி, அவங்களுக்கு அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த குளிர்கால வாடை காட்சி ரொம்ப நீண்ட நெடுமையான வாடை காட்சியாக இருக்குது. அதுதான் இந்த நூலுக்கான பெயர் காரணம். நெடு நெல் வாடை. நெடுமைங்கிறது அந்த அரசிக்கு, நல்லங்கிறது நம்ம அரசருக்கு, வாடை காற்று. சரிங்களா? அதுதான் அந்த பெயருக்கான ரீசன். அப்புறம் இந்த நூலுக்கான வேறு பெயர்கள்லாம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10 பாட்டின் இலக்கிய கருவூலம்னு அழைக்கப்படுது, தமிழ் சுரங்கம்னு அழைக்கப்படுது. தமிழ் சுரங்கம்னு சொன்னவர் திருவிக. சரிங்களா? இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரியான
பயனுள்ள வீடியோகளுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.